ஜெனி சொல்றாங்க, செலியா அழாத. செலியா, பாட்டி வந்துருவாங்க. அம்மா இரு ஜெனி, பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? செலியா, வந்துருவாங்க செலியா. நாளைக்காவது பாட்டியை கூட்டிட்டு வர முடியுமா? செலியா சொல்றாங்க, பாவம் பாட்டி, இவங்க ஜெயில இருக்கத என்னால யோசிக்கவே முடியல. என்ன, போலீஸ் அடிப்பாங்களா? தாத்தா அழாதீங்க தாத்தா. வீட்டுல உள்ள எல்லாரும் அழுகுறாங்க ஈஸ்வரிய நினைச்சு. கோபி கதவை தட்டுறாரு ராதிகா பேரை சொல்லி. ராதிகா, எதையாவது பண்ணிட்டு கதவை பூட்டி வச்சிருக்கியே, கதவை தொற. அம்மா போகாதம்மா. ராதிகா, கதவை தொறன்னு கோபி காலால எட்டி உதைக்கிறாரு டோரை. டோர் திறக்குது. கோபி சொல்றாரு, என்ன காரியம் செஞ்சிருக்கீங்கன்னு கமலாவோட கழுத்தை பிடிக்கிறாரு. ராதிகா தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்றாங்க. கடைசியில கோபிய தள்ளி விட்டுறாங்க ராதிகா. என்ன கோபி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கோபி சொல்றாரு, என்ன பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட லேப்டாப்ப உடைக்கிறாரு. எல்லா பொருளையும் உடைச்சு தள்ளுறாரு கோபி. ராதிகா சொல்றாங்க, என்ன கோபி, பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பண்றீங்க கோபி? கோபி சொல்றாரு, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. கோபி சொல்றத கேளுங்க, அடிச்சு மண்டைய உடைச்சு போடுவேன். டிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு கோபி. ராதிகாவும் கமலாவும் கத்துறாங்க, பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. கோபி என்ன பண்றீங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, இன்னமும் பண்ணுவேன், கொலையே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. கமலாவை கட்டையை எடுத்து அடிக்க வர்றாரு கோபி. ராதிகா தடுக்கிறாங்க. என்ன பண்றீங்க கோபி? எங்க அம்மாவை கொலை பண்ண பாக்குறீங்களா? அம்மாவை கொல்லதான் பாக்குறேன். உங்க அம்மாவை கொல்ல பார்த்தா துடிக்கிற இல்ல? உங்க அம்மா மாத்திரம் உனக்கு இலக்காரமா? அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்ப எங்க வந்து நிக்குது தெரியுமா? விசாரிக்க கூட்டிட்டு போன போலீஸ் இப்ப ஜெயில அடைச்சிட்டாங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸா ரிமாண்ட்ல போட்டிருக்காங்க. வெளியவே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவை நாங்க எப்படி பாத்துக்கிட்டோம் தெரியுமா? மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டோம். இவ்வளவு சொகுசா பாத்துக்கிட்டோம். கமலா, நீங்க ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட கொடுத்து எங்க அம்மாவை உள்ள தள்ளிட்டீங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உன் அம்மாதான்னு கழுத்தை நெரிக்கிறாரு கோபி. ராதிகா கோபிய திருப்பியும் தள்ளி விடுறாங்க. கமலா சொல்றாங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ராதிகா சொல்றாங்க, உங்க அம்மா தப்பு பண்ணுனாங்க, அதனாலதான் ஜெயிலுக்கே போயிருக்காங்க. எங்க மேல கோவப்பட்டா என்ன பிரயோஜனம்? ராதிகா, சொன்னத திருப்பி சொல்லு. சொன்னது கேட்கலையா கோபி? உங்க அம்மா பண்ணினது தப்பு. இல்ல ராதிகா, எங்க அம்மா தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன். இன்னைக்கு முதல்ல உன்ன மறுபடியும் பார்த்தேன்ல, இதுதான் தப்பு. பார்த்து மறுபடியும் உன்கிட்ட பேசினேன் பாரு, அது ஏன் ரெண்டாவது தப்பு. சொன்னியே, உன்னைய கல்யாணம் பண்ணி உன் மேல பரிதாபப்பட்டு வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுத்தேனே, தப்புக்கு மேல தப்பு. எல்லாத்துக்கும் மேல என் குடும்பத்தையே தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடியே வந்தேன் பாரு, இதுதான் நான் பண்ணுன மிகப்பெரிய தப்பு. உனக்காண்டி பண்ணுன தியாகத்தினால இப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் நிக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையில பண்ணுன பெரிய தப்பு. ஓ, என்னால உங்க நிம்மதி தொலைஞ்சிருச்சா? உங்களாலதான் என் வாழ்க்கையே தொலைஞ்சிருச்சு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் அந்த தப்ப பண்ணி தொலைஞ்சிருக்கேன். ஆனா பெரிய தப்பு பண்ணிட்டேன் கோபி. யாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க? அப்படியே போயிருக்க வேண்டியதானே? இங்கதான் கோபி வெக்கமே இல்லாம என்கிட்ட வந்து கெஞ்சினீங்க. இல்லாட்டி என் வாழ்க்கையே இல்லைன்னு கெஞ்சினீங்க கோபி. இப்போ உங்களுக்கு அது ஞாபகம் வரலையா? உண்மைதான் நீ சொன்னது, அதுவும் நான் பண்ண பெரிய தப்பு தான். ஒத்துக்கிறேன் ராதிகா. உன் சோக கதையை கேட்டு உன் கூட வாழணும்னு நினைச்சேன் பாரு, மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு. நான் பண்ணின பெரிய தப்பு. கோபி, என்ன சொல்றீங்க? நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்களா? நான் என்ன ரோட்ல நின்னுகிட்டு இருந்தேன்? வெக்கமே இல்லாம நீங்க வந்து எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு? ஆமா ராதிகா, நீ ரோட்ல தான் நின்னுகிட்டு இருந்த, மறந்துட்டியா ராதிகா? நான் மாத்திரம் வரலாட்டி அன்னைக்கு உன் வீடு ஜப்தி ஆகி ரோட்ல தான் நின்னுகிட்டு இருப்ப. உடன் தொல்லையில கேவலமான நிலைமையில ரோட்ல தான் நின்னுகிட்டு இருந்திருப்ப. நான் தான் உன்னைய காப்பாத்தினேன். நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? பார்த்து பரிதாபப்பட்டு உன் கூட வாழணும்னு நினைச்சேன் பாரு, அதுக்கு இப்ப நான் நல்லா அனுபவிக்கிறேன். இப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா என்னோடது? சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், போச்சு, எல்லாமே நாசமா போச்சு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் மாத்திரம் என்ன நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே போச்சு.
லைஃப் மொத்தமாவே மாறிடுச்சு. ஐயா, வாய மூடு. உன்னோட ஒப்பாரிய நான் கேக்குறதுக்கு நான் இங்க வரல. அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டு என்ன வீர வசனம் விடுறியா? 2 பேரும் சேர்ந்து நினைச்சத சாதிச்சு முடிச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. எல்லாரும் பார்ட்டி வச்சு கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாம் ஒரு மனுஷங்களா? உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? சினிமால தான் வில்லன் வில்லி எல்லாம் பார்த்திருக்கேன். உங்களை விட ரொம்ப மோசமானவங்களா இருக்கீங்களே நீங்க 2 பேரும். இதெல்லாம் நான் தப்பா எடை போட்டுட்டேன். உங்களுக்கே அசிங்கமா இல்ல? கோபி, பார்த்து பேசுங்க. உங்க சொந்த குழந்தை ராதிகா. சொந்த குழந்தைன்னு உலகத்திலேயே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அம்மா சொன்னாங்க, ஒத்துக்கிறேன். அதுல என்ன தப்பு? வயசுல குழந்தை பெத்தேன்னா சஞ்சி சிரிக்குண்டா. எப்படிரா வயசான காலத்துல குழந்தைய பார்த்துப்பன்னு சொன்னாங்க, வருத்தப்பட்டாங்க. அதுல நியாயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கேவலமான வேலையெல்லாம் எங்க அம்மா பண்ண மாட்டாங்க. இதுக்காண்டி எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா சொல்றாங்க. அது மாத்திரமா உங்க அம்மா சொன்னாங்க? ஏற்கனவே வளர்ந்த 3 பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறமும் உனக்கு குழந்தை வேணுமான்னு கேட்டாங்களா இல்லையா? சொல்றாரு, ஆமா கேட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? கோபி, இப்ப முழுசா உங்க அம்மா பக்கம் சாஞ்சிட்டீங்களா? நான் எப்பயும் எங்க அம்மாவோட பக்கம் தான், யாரோட பக்கத்துலயும் இல்ல. நான் பொறுத்தளவுக்கு எங்க அம்மா தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம். அம்மாவுக்கு இந்த விஷயத்துல கஷ்டமாச்சு, ப்ராப்ளம் ஆச்சு, இல்லாட்டி ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யாரு என்னன்னு பார்க்கவே மாட்டேன். வீட்டோட எல்லாத்தையும் கொளுத்திடுவேன். அம்மா சொல்றாங்க, கொல்லுங்க. கொன்னுட்டு நீங்களும் போய் ஜெயில இருங்க. வாங்க, கொல்லுவேன். எல்லாரையும் கொன்னுட்டு நானும் ஜெயிலுக்கு போவேன். அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணி செத்து போவேன். நீங்க 2 பேரும் மாத்திரம் சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு பிளான் பண்ணாதீங்க. இந்த அம்மாவை மிஞ்சி இந்த உலகத்துல யாருமே கிடையாது, பசங்களும் கிடையாது. எல்லாமே எங்க அம்மா தான். நான் வர்றேன். அம்மலா சொல்றாங்க, போங்கன்னு. சரிகா, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டியாடி நீ? கொலை பண்ணிருவேன்னு சொல்லிட்டு போறாரு. ஓ, நானும் உங்களோட சேர்ந்து தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன். தலையெழுத்தே சரியில்லை. பேர்பட்ட கொடுமைக்காரனா இருக்கான் இவன். ஜெயில்ல ஈஸ்வரி எல்லாத்தையும் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. கோபியோட ஃப்ரெண்டு செந்திலுக்கு கோபியை தேடி கிச்சனுக்கு வந்திருக்காங்க. டார்ச் எடுத்து பாக்குறாரு. அப்ப கோபி தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கோபி, போன்ல என்னென்னமோ சொன்ன, என்னடா ஆச்சு? அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. ஏய், அழாதடா, முதல்ல எந்திரி. எந்திரா, நான் தான் சொல்றேன்ல. கோபி, வந்து உட்காரு. அழாதடா. என்னடா சின்ன பிள்ளையாட்டம்? தண்ணிய குடி. என்னடா ஆச்சு? அம்மாவை ஜெயில போட்டாங்கடா, பெயில் கொடுக்கல. டேய், என்னதான்டா நடந்துச்சு? பாவண்டா என் மம்மி. அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்னோட தேவைக்காண்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சி பார்த்தேன், பார்க்க கூட விடலடா. கோர்ட்ல பாத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. கோபி, பிளீஸ் அழாதடா. அம்மா நைட்டு தனியா இருக்கிறது கூட ரொம்ப பயப்படுவாங்கடா. தனியா ஒரு ஜெயில நினைச்சாலே நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குடா. பாவம்டா எங்க அம்மா, ரொம்ப பாவம்டா. என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அழாதடா, அழாத. நான் சொல்றேன்ல, நம்ம ஏதாவது பண்ணுவோம்டா. என்னால முடியும் ட்ரை பண்ணேன்டா. பெரிய பெரிய லாயர்ஸ் கிட்ட எல்லாம் பார்த்தேன்டா. இப்ப எதுவுமே பண்ண முடியாது சார். விட்டுதான் பாக்கணும்னு சொல்றாங்கடா. என் மேல உயிரே வச்சிருந்தாங்கடா எங்க அம்மா. எவ்வளவு பிரச்சனையில, எவ்வளவு சந்தர்ப்பத்துல என் குடும்பமே எனக்கு எதிரா நிக்கும் போது எங்க அம்மா ஒத்தாளா சப்போர்ட் பண்ணி நின்னாங்கடா. இவ்வளவு சப்போர்ட் பண்ண எங்க அம்மாவுக்கு இப்படிப்பட்ட அன்பளிப்ப நான் கொடுத்திருக்கேன். பாத்தியாடா? என்னால முடியும் பாத்துக்கிட்டேன். வீட்டுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு சுத்தமா தெரியல. அதிகா கருக்கழிஞ்சு ஆஸ்பத்திரியில இருக்கும்போது போன் பண்ணாங்கடா அக்கறையோட. இன்னைக்கு நான் வாய்க்கு வந்தபடி திட்டேன்டா. அதுக்கப்புறமும் அதையும் பொருட்படுத்தாம ராதிகாவை ஆஸ்பத்திரியில பார்க்க வந்தாங்க. அப்பயும் வச்சு எங்க அம்மா என் மனசுல இருக்க விஷத்தை எல்லாம் கொட்டிட்டேன்டா. அம்மாவை வீட்டை விட்டு துரத்துனாங்கடா. அதையும் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்பயும் பாவண்டா எங்க அம்மா, பாதி செத்து போயிருப்பாங்கடா. இந்த பையனும் தான் அம்மாவுக்கு செய்ய முடியாத காரியத்தை இந்த கோபிநாத் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். வாட் அன் அச்சீவ்மெண்ட். கோபி,
நீ என்னடா பண்ணுவ? ராதிகாவோட அம்மா தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆரம்பத்திலேயே அவங்க பண்ண விஷ வேலைய முளையிலேயே கிள்ளி போட்டிருந்தா இங்க முடியும் வந்து நின்றுக்காதுல்ல. அம்மா இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா நின்றுக்கணும். ராதிகாவை எதிர்த்து நின்றுக்கணும். ஓடின்னு தூக்கி எறிஞ்சு பேசியிருக்கணும். அத சொல்லல, அப்படி எதுவும் செய்யல. மொத்த குடும்பமே இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறாங்கடா. ஆனா எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதுடா. வீட்ல இருந்து பார்த்தபோது போலீஸ் ஜீப் வெளியே நின்னுகிட்டு இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் எனக்கே தெரியும் முன்னாடியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு. அவன்டா எங்க அம்மா ஜெயில உட்கார்ந்து என்ன கஷ்டப்படுறாங்களோ. நாளைக்கு முன்னாடி ஒரு பேனிக் அட்டாக், அத கூட ஹார்ட் அட்டாக்னு நினைச்சு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுல யாராவது வாய்ஸ் ரைஸ் பண்ணா கூட சண்டைக்கே போனாங்க. இப்ப முடியும் ஒரு குழந்தை மாதிரி தான்டா பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேனே. ப்ளீஸ் காம் டவுன்டா. போலீஸ் அரெஸ்ட் பண்ணது ஜெயில போட்டது கூட என் அம்மாவுக்கு பெருசா வலிச்சிருக்காது. ஆனா நான் கொடுத்தேன் பாரு தண்டனை, இத நினைச்சு நினைச்சு நொந்து போயிருப்பாங்கடா. யாரு என்ன சொன்னாலும் தாங்கிப்பாங்க. ஆனா நான் ஒரு வார்த்தை சொன்னா தாங்கவே மாட்டாங்கடா. அவங்க படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கும் போது அந்த தாய் மனசு எப்படி வலிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு என் நெஞ்சு வலிக்குதுடா. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது சாப்பிட்டியாடா? ஐயோ, அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு தெரியலையடா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிபி டேப்லெட் போடணும். டேய் கோபி அழாதடா. டேய் கோபி ரிலாக்ஸா இருடா. இல்லடா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ தைரியமா இருந்தா தானே உங்க அம்மாவை வெளியே கொண்டுட்டு வர முடியும். போயிருச்சு செந்தில், என் உடம்புல எந்த தைரியமும் இல்ல. இப்போ 2 நாள்ல எங்க அம்மா வெளியே வரல. இந்த கோபிநாத்த உயிரோட பார்க்க முடியாதுடா. என் கசின் ஒரு அட்வொகேட்டா இருக்கான், நான் அவங்கிட்ட வேணா பேசுறேன். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்டா. ஏடா கோபி நீ கவலைப்படாதடா. ஏதாவது பண்ணி எங்க அம்மாவை முதல்ல ரிலீஸ் பண்ணணும்டா. கோபி நீ அழாத, கொண்டுட்டு வந்துடலாம்டா. ஈஸ்வரிய ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காண்டி என்ன இங்க கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. கொஞ்சம் பேசாம உட்காருறீங்களா அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்றாங்க. உங்க பேர் என்ன? ஈஸ்வரி. உங்க ஹஸ்பண்ட் பேரு? ராமமூர்த்தி. சொந்த ஊரே சென்னை தானா? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சென்னைக்கே வந்தோம். வேலை எதுவும் பாத்தீங்களா இல்லாட்டி பாக்குறீங்களா? இல்ல. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரே ஒரு பையன்தான். ஒரே ஒரு பையன் தானேம்மா. அந்த பையன் நிம்மதியா இருக்கட்டுமேனு விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வயசான காலத்துல நல்லா சாப்பிட்டோமா, கோயில் குளம் போனோமா, நிம்மதியா இருந்தோமான்னு நினைக்காம எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை? சொல்லுங்கம்மா, எதுக்காண்டி இப்படி பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல, சத்தியமா எதுவுமே பண்ணல. அதையா கேட்கும் போதே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது. இல்லாட்டி உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பேசானவங்க பாவம் பார்த்து விட்டுருவோம்லாம் நினைக்காதீங்க. என்னம்மா அழுவுறீங்க? அழுது நடிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இந்த மருமகன்னு பார்க்காம தள்ளி விட்டுருக்கீங்க. இந்த வகுத்துல இருந்த குழந்தை இறந்து போயிருச்சு. சாதாரணமான விஷயமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சு கிட்ட நாடகம் போடுறீங்களா? சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. அந்த குழந்தை வேண்டான்னு தான் சொன்னேன். கோபியோட வயசு, ராதிகாவோட வயசு, இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க, அவங்க கேட்கலன்னு சொன்ன உடனே தள்ளி விட்டுட்டீங்க. அப்படிதானே? இல்லங்க, அந்த அளவுக்கு கொடூரமானவ நான் இல்லங்க. உங்களுக்கு ராதிகாவை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது தானே? அவளை பிடிக்காம போனதுக்கு எனக்கு 1000 காரணம் இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு உங்க பையன் கிட்ட நீங்க சொன்னீங்க தானே? ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா விளங்கலையே. உங்களுக்கு நீங்க எதுவும் புரிய வைக்க வேணாம். உண்மையை மாத்திரம் எங்க கிட்ட சொன்னா போதும். உண்மையதாங்க சொல்றேன். ராதிகாவை நான் தள்ளி விடல. இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.